Yeah, came in 17. Damn. தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி பாட்டி சமையலில் ரெண்டு பொருளை வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம், அதுவும் ஸ்வீட் ரெசிபி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நான் நிலக்கடலையில் தான் பண்ண போகிறேன், அதனால் இந்த மாதிரி பொட்டு வர்ற அளவுக்கு நான் நிலக்கடலையை வறுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இது 1/2 கிலோ நிலக்கடலை, 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்கலாம். வெல்லம் நல்லா கொதிக்குது. இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கரைஞ்ச பின்னாடி பார்க்கலாம். அதுக்குள்ளே நிலக்கடலை பொட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அதுக்குள்ளே வேறு கடாய் வச்சுட்டு இந்த வெல்லம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த ஒரு கடாயில் மாற்றிக்கலாம். அது வரைக்கும் பொட்டெல்லாம் எடுத்துகிட்டு வர வரைக்கும் இது கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அது வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் பொட்டெல்லாம் எடுத்து இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போது வெல்லத்தில் சேர்த்துக்கலாம். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நான் ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போது காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கம்பி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம பொடிச்சு வச்ச நிலக்கடலை பொடியை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெறும் வெல்லத்தை பாகு காய்ச்சினும் நிலக்கடலையை வறுத்து போட்டு பொடிச்சு இதில் சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். இது சேர்த்த உடனே பாருங்கள், நல்லா திக்காயிடும். இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சா எப்படி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா திரண்டு வந்துடும், அவ்வளோதான். நம்ம ஏன்னா ஏற்கனவே பாகும் காய்ச்சி வச்சுருக்கோம், இதுவும் வறுத்தது, அதனால இப்போ அவ்வளோதான். இது இறக்கிற வேண்டியது தான். இது நெய் தடவின ட்ரே. இதில் நம்ம இந்த மிக்சர் சேர்த்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் பாதி ஆறுனதுக்கப்புறமா ஸ்லைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சம் லைட்டாக ஆறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்லைஸ் மட்டும் போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு நிலக்கடலையில் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது இப்போது சர்விங் பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஹெல்த்தி ரெசிபியும் கூட. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது.
நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சத்தான சமையலுடன் பாட்டி சமையலில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.